இவங்க வந்து இனிமே பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு நீங்க முதல்ல ஆட்சி அதாவது பெண்கள பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்ற இடத்துல, என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கிட்டு இருக்காங்க? பெண்களுக்கு வந்து கொடுமைகள் நடக்கும்போது. தண்டனை எப்ப வழங்குறாங்க தெரியுமா? ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தானே. ஆனா திமுக ஆட்சியில குற்றமே நிரூபிக்கப்படாது. குற்றமே நிரூபிக்கப்படாது. அந்த குற்றவாளிய எப்படி காப்பாத்தலாங்கிறத நோக்கி தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கூட சேர்ந்து ஒரு குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்து அந்த குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்காக தான் இந்த திமுக ஆட்சி செய்துட்டு இருக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். நீங்க வந்து நாங்க நெறைய அமெண்ட்மென்ட் கொண்டு வந்துட்டோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா நாங்க சட்டத்துல வந்து திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்திருக்கீங்க. அது எப்ப? குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் தானே தண்டனை கிடைக்கும். அப்ப குற்றவாளியாகவே நிரூபிக்க கூடாது அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு ரூல்ஸா வச்சுக்கிட்டு உங்க கட்சிக்காரங்கலேருந்து காவல்துறையிலேருந்து மற்றும் எல்லாருமே சேர்ந்து அந்த குற்றவாளியை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு துணிச்சலா ஒரு பெண்ணை வந்து ஒரு அந்த இடத்துல கண்ணாடியை உடைச்சிட்டு அவரை அறிவாளால வெட்டிட்டு ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமுமே கொதித்து எழ வேண்டிய தருணமா நான் பார்க்குறேன்.